ஓம் சாய்ராம். நிறைய பிள்ளைங்க குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க. இன்னும் சில பேர் என்ன செய்கிறாங்க, இந்த ரம்மி ஆட்டம் ஆடி தோற்று போயிட்டு, வாழ்க்கையே தோற்று போயிட்டு வருத்தப்பட்டு இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. சில பேர் செத்தே போடுறாங்க, சில பேர் சாகரன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு பிள்ளை தான் இந்த பிரார்த்தனையை எழுதியிருக்குது. ரம்மி ஆட்டம் ராங்கான ஆட்டம், தோற்ற பிறகு பம்மி ஆட்டம் ஆடுறது தான். அப்புறம் மம்மி டாடி கூட நம்மளை மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்லலாம். ஆனால் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஆளுக்கு பாபா சொல்கிறார், மகனே மகனே நில், ஒரு நிமிஷம் நில். இந்த ஒரு தவறுக்காக எல்லாத்தையும் முடிச்சிடலான்னு முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசனை பண்ணு. இது உன்னுடைய வலி மட்டும் இல்லை, இது உன்னுடைய மனைவியோட இரவு முழுக்க அடக்கி அழுகிற கண்ணீர். இது உன்னுடைய பிள்ளை தினமும் கதவு கிட்ட நின்றுக்கிட்டு அப்பா இன்னும் வரலையா அப்படின்னு கேட்குற அந்த மௌனமான ஒரு கேள்வி. இது உன்னை நம்பி வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு குடும்பத்தோட முழு எதிர்காலம். ஆமாம், நீ சொத்தை எழுந்திருக்கலாம், பணத்தை எழுந்திருக்கலாம், கடனில் சிக்கி தலை குனிஞ்சிருக்கலாம், எல்லாருக்கும் முன்னாடி அவமானப்பட்டிருக்கலாம், மனசுக்குள்ளற என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு உடைஞ்சு போயிருக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நீ தெளிவாக புரிஞ்சுக்கோ. நீ உயிரை இழக்கலை, உயிரை இழந்து போகல, உன்னுடைய குடும்பத்தை நீ இழக்கலை, அதை நீயே இழக்க நினைக்காத. சூதாட்டம் உன்னை ஏமாத்திருச்சு, அது உண்மை. ஆனால் அதுவே உன்னுடைய வாழ்க்கையினுடைய தீர்ப்பு கிடையாது. ஒரு தவறு முழு வாழ்க்கையை முடிவு பண்ணிடாது. அந்த தவறை ஒத்துக்கிறது தான் முதல் தைரியம். அதுதான் முதல் தைரியம், அதுக்குள்ளே தான் முதல் வெற்றி இருக்குது. உன்னுடைய மனைவி உன்னை பணத்துக்காக கல்யாணம் பண்ணலை, உன்னுடைய பிள்ளைகள் உன்னை சம்பளத்துக்காக அப்பான்னு கூப்பிடலை. அவங்க எல்லாம் உன்னை மனுஷனா, அப்பாவா, கணவனா நம்பி தான் தேர்ந்தெடுத்து பாசம் செலுத்துகிறாங்க. நீ போயிட்டாக்கா வலி முடிஞ்சு போயிடாது மகனே. அது அங்கே தான் ஆரம்பிக்கும். அந்த வலி உன்னுடைய மனைவியோட ஒவ்வொரு காலையிலும் ஒரு கண்ணீரிலும் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். உன்னுடைய பிள்ளைகளுடைய ஒவ்வொரு வயசிலும் அது தொடரும். அவங்க வெளியில் சிரித்தாலும் உள்ளுக்குள்ளே ஒரு கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கும். அப்பா எங்களை விட்டு போயிட்டாரா, நாங்கள் தான் போதாதவங்களா? அந்த ஒரு கேள்வியே அவங்களுடைய வாழ்க்கை முழுக்க ஒரு காயமாக மாறி போயிடும். ஒரு குடும்பத்தை ஒரு தவறுக்காக முழு இருட்டுக்குள்ளற தள்ளி விட்டுடாத. கடன் போகலாம், சொத்து போகலாம், மரியாதை போகலாம், திரும்ப வரும். உழைச்சா எல்லாமே திரும்ப வரும், எல்லாத்தையும் வீட்டை கட்டிக்கலாம். ஆனால் உயிர் போனால் எதுவும் திரும்ப வராது. இப்போ நான் சொல்கிறது உபதேசம் இல்லை, ஒரு அப்பாவினுடைய ஒரு குரல். அந்த மாதிரி நீ கேள். கைத்தை கீழே போடு, கத்தியை விட்டுடு. இந்த ஒரு நிமிஷம் உயிரோடு இரு. உன்னுடைய கண்ணீரை என் பாதங்களில் வை. அழுது தீத்துடு, அழுதுடு, முழுசாக அழுதுடு. அதுக்கப்புறம் எழுந்துடு. உயிரோடு இருக்கிறதே இப்போ நீ செய்ய வேண்டிய மிகப்பெரிய தர்மம். நீ எழுந்தா உன்னுடைய பிள்ளைகள் எழுவாங்க. நீ தெரிந்தினா உன்னுடைய குடும்பம் காப்பாற்றப்படும். நீ பொறுப்பெடுத்தா வாழ்க்கை உனக்கு இன்னொரு வாய்ப்பை தரும். நான் உன்னை தள்ள வரலை, உன்னை சொல்ல வர்றேன். ஒரு நிமிஷம் துணிஞ்சு போனால் உயிரை விடலாம். ஒரு நிமிஷம் துணிஞ்சிருந்தா உலகை ஆளலாம். நீ என்ன பண்ண போகிற? உன்னை முடிக்க வரல, உன்னை மீட்டெடுக்கத்தான் நான் வந்திருக்கிறேன். இன்னைக்கு தொடங்கு. உண்மையை சொல்லு, உதவியை கேள், பயப்படாத, பொறுப்பை ஏற்றுக்கோ. நீ தனியாக இல்லை, நான் உன் கூட இருக்கிறேன். உன் குடும்பமும் உன்னோட இருக்குது. உயிரை விடாத மகனே, உயிரோட இரு. அதுதான் இப்போ அந்த குடும்பத்துக்கு நீ செய்கிற மிகப்பெரிய தியாகம். எல்லாத்தையும் தாங்கினார் எங்கள் அப்பா, எல்லாத்தையும் மீட்டெடுத்தார் என்னுடைய கணவர் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்லதொரு காலம் வரப்போகுது. அதுதான் மிகப்பெரிய தியாகம், மிகப்பெரிய வெற்றி, மிகப்பெரிய நீ கொடுக்கக்கூடிய அன்பு, உன்னுடைய குடும்பத்திற்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு. என்னுடைய மகனா இதை செய், அப்போ பார், உன் கூட வந்துக்கிட்டே இருப்பேன். நீ ஜெயிச்சுக்கிட்டே இருப்ப. அல்லாஹ் மாலிக்.